அடுத்ததாக இங்கே கருத்துரைக்கு இருப்பவர் கவிஞர் இளம்பிறை. தமிழகத்தின் முதன்மையான கவிஞர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அமெரிக்காவில் ஒரு கவிதையை நான் சொன்னேன். ஒரு கவிதையை, சின்ன கவிதை, அம்மா அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம் என்ன கவிதை. இப்போ நான் வாசிக்க போகிற ஒரு கவிதை அவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லும். வார்த்தை நான் யாருமில்லையின் தலைப்பு. வார்த்தை கொக்கிகளால் இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர் என்னை. என் வழிகளில் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருக்கும் உங்களின் இலக்காலங்களிலிருந்து மீண்டு எழுகிறேன் ஒரு பறவையாக. என் மனம் தனி, என் முகம் தனி, என் குரல் தனி. யார் மகள், யார் மனைவி, எவரின் தாய், என் சுயமழித்து சார்புக்குள் தள்ளும் கேள்வி ஆயுதங்களால் தொடர்ந்து என்னால் கீறுபட்டு கொண்டிருக்க முடியாது. பல்லாயிரம் ஆண்டு தழும்புகளுடனும் காயங்களுடனும் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த உயரத்து மலையின் உச்சியில் நின்று உறக்க கத்துவேன், நான் யாருமில்லை, நான் நானேதான் என்று. கவிஞர் இளம்பிறை அவர்கள். கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களின் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம், பறவையின் நிழல் ஆகிய 2 தொகுப்புகளையும் நான் முழுமையாக வாசித்து விட்டேன். நண்பர் லிங்குசாமி அவர்கள் மாதத்திற்கு 2 முறையாவது என்னை தொலைபேசியில் அழைப்பார்கள். அழைத்து ஒரு கவிதை சொல்வார்கள். அந்த கவிதை ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு கவிதையை எழுதிய அல்லது ஒரு நல்ல கவிதை வாசித்த அந்த பரவச மனநிலை மாறுவதற்குள் அதை 10 பேரிடமாவது பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் என்று சொல்ல மாட்டேன், அந்த உயர்ந்த பண்பு நண்பர் லிங்குசாமியிடம் அவர்களிடம் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த கவிதைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக என்னையும் அழைத்து அடிக்கடி அவர்கள் கவிதை சொல்வார்கள். அப்படித்தான் ஒரு நாள் காலையிலேயே, இளம்பிறை விகடன் பார்த்துட்டிங்களா, பிருந்தாசாரதியோட கவிதை வந்திருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் விகடனை வாங்கி பார்த்தோன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் வந்திருந்தது. நானும் ஆசிரியையா பள்ளிக்கூடத்துக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் போனதில்லை. ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு அமைதியாகவும் இருக்குமா, அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம போயிட வேண்டியதான்னு முடிவு பண்ணுற அளவுக்கு அந்த கவிதையில் அப்படியே அந்த காட்சிகளை கவிதைப்படுத்தி இருந்தார் அவர். அங்கே இருந்த அந்த வண்ணத்து பூச்சி, அந்த டீச்சர் டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு போனது, அணில் பிள்ளை, டீச்சர் கொடையை மறந்துட்டு போயிருப்பாங்க, டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு போன ஒரு சிறுவனுடைய அந்த எறும்புகள்லாம் அந்த டிஃபன் பாக்ஸை வச்சு விருந்துன்னுட்டு இருக்கிறது. இப்படி அந்த காட்சிகளை எல்லாம் அவர் ரொம்ப அழகாக கவிதையாக்கி இருந்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த கவிதை, ரொம்ப முக்கியமான கவிதை. ஞாயிற்றுக்கிழமை கவிதையை அவர் எழுதியவுடன் எனக்கு என் வகுப்பறையில் ஒரு மாணவி சொன்ன கவிதையை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் போல் தோன்றுகிறது. சென்ற ஆண்டு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி என்னிடம் வந்தால், டீச்சர் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், வெறும் கவிதை தான், நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது என்று சொன்னாள். எதுக்கு நான் கிண்டல் பண்ண போகிறேன், நீ சொல்லு அப்படின்னு. என்னிடம் அந்த பேப்பரை கொடுத்தா, இல்லை நீயே படிவோம் கவிதை என்ன. அவள் இப்படித்தான் அவள் கவிதையை சொன்னாள். நீயும் நானும் மைனா, ஓடி போலாம் சைனா, வேண்டாம் நமக்கு நைனா. இதுதான் கவிதை. அவள் வாசித்த கவிதை இப்படி இருந்தது. நான் எப்படி டீச்சர் அப்படின்னா, ரொம்ப பிரமாதமாக இருக்கு, ரொம்ப நல்லா எழுதுறியே, உன் எல்லா கவிதையும் படிக்கணும் போல எனக்கு ஆசையாக இருக்கு, நீ எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு கொஞ்சம் போல நான் அவளை பாராட்டினதும், நண்பர்களே நீங்கள் நம்புவீர்களா என்று எனக்கு தெரியவில்லை, அவள் முகத்தில் 1000 பூக்கள் மலர்ந்ததை நான் பார்த்தேன். கொஞ்சம் பாராட்டினால என்ன குறைந்து போய் விடுகிறோம். ஒவ்வொரு குழந்தையின் மனமும் பாராட்டுகளுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. நாம் சதா அவர்களை அதட்டியும் கட்டளையிட்டுமே அவர்களை துன்புறுத்தும் கல்நெஞ்சக்காரர்களாக மாறிவிட்டோமோ என்று தோன்றுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் படித்ததும் எனக்கு திங்கட்கிழமை காலையில் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், அதை இந்த இடத்தில் பதிவு செய்வது தவறொன்றும் இல்லை என்றே கருதுகிறேன். இது ஒரு முக்கியமான சபை, பெரிய ஆளுமைகள் வீற்று இருக்கிற சபை. ஆனால் எனக்கு எப்படி நினைத்தாலும் சரி சொல்லிவிடுவது என்ற முடிவில் தான் வந்தேன். நகரங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் நீங்கள் காலையில் போய் ஸ்கூலை திறந்தோன்னையே காம்பவுண்டில் அவ்வளோ பீர் பாட்டில் கிடக்கும். எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் ஓரமாக போட்டுட்டு காம்பவுண்டை ஏறி குதிச்சிருவாங்க. பூட்டில் தாரத்தை பூசி வச்சுருப்பாங்க. அப்புறம் இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, காகிதத்தில் மலத்தை
பொட்டணம் கட்டி வகுப்பறை ஜன்னலை திறந்து அதில் வீசிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் ஏதோதோ அந்த வறண்டாவில் கிடக்கிற சொல்லவே முடியாது என்னால் அதை எடுத்துட்டு வந்து அந்த உரைகளை கொண்டு வந்து மாணவர்கள் காட்டுவார்கள். டீச்சர் இது என்ன, இது இங்கே கிடந்தது அப்படின்னு. உயிரே போவது போல் எங்களுக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் எவ்வளவு அழகாக இருக்கிறதெல்லாம் கிராமத்துல தான். ஏன் அரசு பள்ளிகள் என்றால் அவ்வளவு ஒரு இலக்காரம் என்று எனக்கு தெரியவில்லை. வக்ர புத்தி, சின்ன குழந்தைகள் படிக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தின் மீது பெரியவர்களுக்கு, வளர்ந்தவர்களுக்கு ஏன் அப்படி ஒரு வக்ர புத்தி வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் பார்த்துட்டு நம் நாடு நாகரீக நாடு, நாகரீக வளர்ச்சி அடைந்த நாடு என்று எல்லாம் யாராவது பேசும்போது எனக்கு ஆமா போங்கய்யா, நீங்களும் உங்க நாகரிகமும் என்னத்தை வளர்ச்சி அடைஞ்சிங்க என்று என் மனம் கூச்சல் போட ஆரம்பித்து விடும். இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், ஒரு நல்ல கவிதையானது அது சம்பந்தப்பட்ட பல தளங்களில், கருத்து தளங்களில் நம்மை இட்டு செல்லும். பிருந்தாசாரதியின் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் தான் எனக்கு திங்கட்கிழமை காலையில் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி எழுதுவதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. நான் அந்த முயற்சியை செய்வேன். அந்த வகையில் உங்கள் கவிதை வெற்றி பெற்ற கவிதையாகிவிட்டது. நீங்கள் மிகவும் வெற்றி பெற்ற கவிஞராகிவிட்டீர்கள். ஏனென்றால் ஒரு நல்ல கவிதை என்பது மன கிளர்வை ஏற்படுத்த வேண்டும். கவிதை நிகழக்கூடிய ஒன்றுதான், அது செய்யக்கூடிய ஒன்று நிச்சயமாக கிடையாது. அப்படிப்பட்ட கவிதையால் தான் இது போன்ற அது சார்ந்த பல தளங்களை சிந்திக்க வைக்கும். நண்பர்களே, படைப்பு என்றால் என்ன, படைப்பின் ரகசியம் என்ன, படைப்பாளி யார் என்பது குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது தன்னை உலகமாகவும் உலகத்தை தனக்குள் கொண்டு வருவதுமே படைப்பின் ஆகச்சிறந்த ரகசியங்களில் ஒன்றாக எனக்கு தோன்றியது. இவருடைய அந்த வணக்கம் என்று ஒரு கவிதை, வணக்கம் செலுத்துவதற்கு நான் ஒரு 3 கவிதை பத்தி மட்டும்தான் பேச போறேன். இந்த தொகுப்புல இருக்கிற எல்லா கவிதைகளுமே பேசப்படக்கூடிய கவிதைகள் தான். எல்லாவற்றையும் நான் பேசிவிட்டேன் என்றால் நிறைய பேச்சாளர்கள் காத்திருக்கிறார்கள், பெரிய ஆளுமைகள் காத்திருக்கிறார்கள். இந்த நிராகரிக்கப்பட்ட வணக்கம் அப்படிங்கிற கவிதையை நான் படிக்கிறேன். ஒரு வணக்கம், ஒரு சக மனிதனுக்கு ஒரு புன்னகை, ஒரு வணக்கம் சொல்லும் போது ஒரு தலையை ஆட்டுறது, எதுவுமே இல்லாம கடந்து போற எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் அதிகாரிகளை. நான் என்ன குறைந்து போகிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு வணக்கம் சொல்லுது. அப்போ மனசு அப்படியே நொறுங்கி போயிடும் நமக்கு. அப்படி ஒரு பொருளாதார புழுக்களாக, அப்படி ஒரு திமிர் உள்ள மனநிலையோடு நம்மை மாற்றி வைத்தது எது என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. நிராகரிக்கப்பட்ட வணக்கம், இந்த தலைப்பை பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. ஒரு வணக்கத்தை நீங்கள் நிராகரிக்கும் போது ஒரு வணக்கத்தை மட்டும் நிராகரிக்கவில்லை, ஒரு மனிதனை நிராகரிக்கிறீர்கள், ஒரு இதயத்தை காயப்படுத்துகிறீர்கள், ஒரு பண்பாட்டை அவமதிக்கிறீர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தீராத ஒரு பகையை சம்பாதிக்கிறீர்கள். வணக்கம் ஒரு வார்த்தை அல்ல என்பதை நீங்கள் உணரும் தருணம் வந்துவிட்டது. பதில் வணக்கம் தருவதை கோடிகளும் தர இயலாது. பல சமயங்களில் வணக்கம் ஒரு சடங்காக வெளிப்பட்டாலும் சில வணக்கங்கள் ஆத்மார்த்தமானவை. அதை மதிப்பது ஒரு துளி உயிரை உங்களுள் ஊற வைக்கும் என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கவிதை அந்த கவிதை. அப்புறம் காதல் கவிதைகள் குறித்து சொல்ல வேண்டும். நிறைய இந்த தொகுப்பிலும் இருக்கிறது. பறவை முற்றும் முழுதாக காதல் கவிதைகள் தான். ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளரை போய் நீங்கள் ஏன் இதை எழுதினீர்கள் அல்லது நீங்கள் ஏன் இதை எழுதவில்லை என்று கேட்பது ரொம்ப அபத்தமான ஒரு கேள்வி. அவருக்கு என்ன வருகிறதோ, அதை அவருக்கு என்ன தோன்றுகிறதோ, அவருடைய அனுபவம், அவருடைய மொழி ஆளுமை, அதை சார்ந்துதான் அவர் எழுத முடியும். இதைத்தான் உன் கவிதையை நீ எழுது என்று சுந்தர ராமசாமி கூட சொல்லி இருப்பார். இதையே அப்துல் ரஹ்மான் வேறொரு மாதிரி சொல்லி இருப்பார். காதல் கவிதைகளை ஏன் பாடுகிறீர்கள், காதலை ஏன் பாடுகிறீர்கள், பிரச்சனைகளை பாடு என்கிறார்கள். காதலை விட பெரிய பிரச்சனை எது என்று கேட்டிருப்பார். காதலே அவ்வளவு பெரிய பிரச்சனை தான் என்பதை சொல்லியிருப்பார். இதுல நிறைய எனக்கு பிடிச்ச காதல் கவிதைகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் வாசிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இது. என் மருந்து நீ, உன் மருந்து நான். ஒரு காயப்பட்ட பறவையை கண்டேன். என் உடைந்த இதயத்திற்கு ஆறுதல் தேடி ஆலய நிழலுக்கு சென்றபோது ஒரு காயப்பட்ட பறவையை கண்டேன். வலியில் துடிக்கும் அதன் ரெக்கைக்கு ஒத்தடம் தந்தேன் என் வலி மறந்து. என்னை அறியாமல் சிந்திய ஒரு துளி கண்ணீர் மருந்தானது அதற்கு. வலி நீங்கியதும் பாடத் தொடங்கியது பறவை. அந்த கீதம் மருந்தானது என் உடைந்த இதயத்திற்கு. குணமான பின் பறந்து விடுமோ பறவை,
என நான் பயந்தபோது அது சொன்னது, பறத்தல் என் இயற்கை, அதற்காக பறந்து கொண்டே இருக்க முடியுமா? தரை இறங்கும் போதெல்லாம் உன் தோளிலேயே வந்து அமர்வேன் என்று. பறவையே, எனக்கான மருந்தை உன்னிடமும் உனக்கான மருந்தை என்னிடமும் ஒப்படைத்திருக்கிறது இயற்கை. உன் சிறகசைப்பில் நான் இருப்பேன், என் இதய துடிப்பில் நீ இருப்பாய், என் மருந்து நீ, உன் மருந்து நான். இப்படி முடிகிறது இந்த கவிதை. எவ்வளவு ஆத்மார்த்தமான ஒரு கவிதை, எல்லோருடைய மனசுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் இந்த கவிதை. இன்னொன்னு, நான் இந்த புத்தகம் முழுமையும் படிக்கும் போது உணர்ந்தேன், இந்த கவிதையே அதற்கான சொற்களை தேர்வு செஞ்சுக்குது. தேவையில்லாத சொல் அலங்காரம் எல்லாம் இதுல கிடையவே கிடையாது. ஒரு கவிதைக்கு எந்த மாதிரி மொழி தேவை, சொற்கள் தேவை என்பதை அந்த கவிதையை தீர்மானம், அது எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் அல்லது சிறிதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் முழுதும் அவர் தீர்மானிக்கவில்லை. அவர் எழுதிய இந்த கவிதையை தீர்மானிக்கிறது. அலங்காரமே இல்லை கவிதையில. எந்த கவிதையிலையும் இந்த வார்த்தை ஜாலம், எதுகை மோனை, இத மாதிரியான அந்த பம்மாத்து வேலைகள்லாம் எதுவுமே கிடையாது இதுல. தாகூர் கூட சொல்லுவார், கவிதைக்கு அலங்காரம் தேவையில்லை என்பதை. கவிதை காதலியே வா, நாம் தனிமையில் சந்திப்போம். வரும்போது மறவாமல் உன் அணிகலன்கள் அனைத்தையும் கலற்றி வைத்து விட்டு வா, நாம் பேசும்போது அவை சப்தம் செய்யும் அல்லவா என்று கேட்பார். எனவே கவிதைக்கு எந்த விதமான அலங்காரங்களும் தேவையில்லை என்பதை சொல்கின்ற ஒரு கவிதை தொகுப்பாக இது இருக்கிறது. இத்தொகுப்பை வாசித்து முடித்த போது ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரே தொகுப்புல நிறைய நல்ல கவிதைகளை படித்த திருப்தி எனக்கு. ஒரு தொகுப்புன்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 3 கவிதை 4 கவிதை தேர்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதையே திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கணும். ஆனா இதுல எல்லா கவிதைகளும் பேசப்பட வேண்டிய ஒரு கவிதையா இருக்கு. அப்புறம் அந்த கவிதை புத்தகத்துல அங்கங்க மருது சாரோட ஓவியம், அது ஒரு விதத்துல அந்த கவிதையை சொல்லுது. நீங்க அந்த புத்தகத்தை அப்படியே போற போக்கில எல்லாம் புரட்டிட முடியாது. நின்று நிதானிச்சு படிச்சுட்டு அந்த ஓவியத்தையும் நீங்க பார்க்கணும். அந்த ஓவியம் ஒரு பேச்சு பேசுது, அதை புரிஞ்சிக்க முடியுமான்னு நாம குறைந்தபட்சம் முயற்சியாவது செய்யணும். அப்புறம் டிஸ்கவரி புக் பேலஸ்ல இந்த கவிதையை ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாங்க. ஒரு கவித்துவமா ஒரு நல்ல படைப்பாக தந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். என்னதான் தனக்கு பறப்பதற்கு அழகான சிறகுகள் இருந்தால் கூட காக்கா குருவிகளும் கரிச்சான் குருவிகளும் நடந்து போகின்ற ஆடு மாடுகள் மீதும் செம்மறி ஆடுகள் மீதும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உல்லாசமா இன்பம் காணும். அதே போலவே இந்த கலை படைப்புகளும் கவிதைகளும் நம்முடைய மனித மனதிற்கு இளைப்பாறுவதற்கும் பண்படுத்துவதற்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கவிதைகள் மனதிற்கான ஒரு இளப்பாறுவதற்கான கவிதைகளாகவே இருக்கின்றன. புதுமை பித்தன் சொல்லுவான், எத்தனை நந்திகள் வழிமறைத்து நின்றாலும் ஒரு நல்ல படைப்பு என்றால் அது உரிய ஸ்தானத்தை அடைந்தே தீரும் என்று. நிச்சயமாக இதில் உள்ள கவிதைகள் எல்லாரும் அதற்குரிய ஸ்தானத்தை அது அடைந்தே தீரும். இதை நான் சும்மா நிறைய கவிதை புத்தகம் படித்த ஒரு அனுபவத்தோடு கொஞ்சம் கவிதை எழுதிய அனுபவத்தோடும் சொல்கிறேன். ரொம்ப திருப்தியான ஒரு தொகுப்பு, நல்ல தொகுப்பு. வாழ்த்துக்கள் நண்பரே, நன்றி.